السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال النبي عليه الصلاة والسلام ما نحل والد ولده أفضل من أدب حسن صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான வளமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை, பாக்கியங்களை, நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அந்த பாக்கியங்களை நாம் எண்ணினோம் என்றால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பாக்கியங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால், எண்ணினால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பாக்கியங்கள். அதுல சில பெரிய பாக்கியங்களும் இருக்கின்றன, சில சிறிய பாக்கியங்களும் இருக்கின்றன. எங்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தந்திக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திக்கிறான், தங்குவதற்கு வீடுடைய ஏற்பாடு, செல்வதற்கு வாகனத்திற்கு ஏற்பாடு, குடும்பமா வாழக்கூடியவர்களுக்கு பிள்ளை பாக்கியம். இவ்வாறு அறிவு, ஆற்றல், திறமை, சக்தி, இவ்வாறு அல்லாஹ் எண்ணற்ற பாக்கியங்களை தந்திருக்கிறான். அல்லாஹுடைய எது எது உலகத்துல அருளாக பாக்கியமாக இருக்குதோ அது அருளும் தான், அது அமானிதமும் தான். எந்த அளவுக்கு அருள் பெரிசாக இருக்குமோ அந்த அளவுக்கு அது அமானிதமும் பெரிதாகத்தான் இருக்கும். குர்ஆன்ல மிக தெளிவாக நாங்க அடிக்கடி ஓதக்கூடிய கேட்கக்கூடிய சூராவுல சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அன்றைய தினத்தில் நீங்கள் ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் உங்களிடத்துல கேள்விகளை கேட்பான். இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடும் சூட்ல நீங்க குடிக்கக்கூடிய குளிர்ந்த நீரை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். சூடு ஏறாமல் இருப்பதற்காக நீங்க காலில் அணியக்கூடிய பாத ரட்சைகளை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். இவ்வாறு ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி கியாமத்துடைய நாளையிலே கேட்பான். அதனால ஒரு வகையில அருள், மற்றொரு வகையில அது ஒரு அமானிதம். அதனால் இன்றைய தினத்தில நாங்க யோசிச்சோம், அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை, பாக்கியங்களை தந்திருக்கிறான். அவைகளில் ஆக பொறுமதி, விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் தான் குழந்தை செல்வம். அந்த குழந்தைகளை நாம் நல்ல முறையில வளர்த்து அவர்களுக்கு தீனையும் மார்க்கத்தையும் ஷரியாவையும் படித்து கொடுத்து அவர்களை இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்குரிய சூழலை அமைத்து கொடுப்பது மிகப்பெரிய ஒரு தார்மீக கடமை தாய்க்கும் தந்தைக்கும் இருக்குது. இந்த அநேகமானவர்கள் நினைக்கிறாங்க அவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூல், நல்ல ஒரு காலேஜ், நல்ல யூனிவர்சிட்டி, அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு ஏற்பாடு, ஸ்கூலுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான ஏற்பாடு, அப்படியே சும்மா லேசா ஷரியத்தை தொட்டு காட்டுற குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 15 நிமிடம் இதெல்லாம் நாங்க கொடுத்துட்டோம்னா எங்களோட கடமை எல்லாம் முடிஞ்சேன்னு சொல்லி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இல்ல இன்று உலகத்துல ஆக பெரிய எத்தனையோ யுத்தங்கள் நடக்குது தானே. இந்த யுத்தங்களால ஏற்படக்கூடிய விளைவுகள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது உயிர் சேதம், பொருள் சேதம், எக்கச்சக்கமான சேதங்கள், பில்லியன் கணக்கில் சேதம்.
ஆனால் இவைகளுக்கு மத்தியில இன்னும் ஒரு வகையான ஆயுதம் இல்லாமல், இரத்தம் இல்லாமல், வாள் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் ஒரு சிந்தனா ரீதியான யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அதுதான் என்ன, இஸ்லாமியர்களை அவர்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரம், நாகரீகம், பண்பாட்டிலிருந்து தூரமாக்கி முழு உலகத்தில் வாழக்கூடியவர்களையும் ஒரே கல்ச்சருக்கு கொண்டு வரணும், ஒரே விழுமியம் நாகரீகத்திற்கு கொண்டு வரணும் என்ற ஒரு பாரிய முயற்சி 1907 ஐரோப்பா கண்டத்தில் ஒரு மிக முக்கியமான நாடு, அநேகமா சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம், கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய விரோதிகள் எல்லாம் ஒரு மாதம் ஒன்று சேருகிறார்கள். ஒரு மாதம் ஒன்று சேர்ந்து என்ன உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்னால முழு உலகத்தில் உள்ள எல்லாமே முஸ்லிம்கள்ட்ட தான். 1924 தான் துருக்கி என்ன உஸ்மானிய சாம்ராஜ்யம் முஸ்லிம்களுடைய கரங்களை விட்டு சென்று விட்டது, அந்த அத்தாதுர்க்கின் முயற்சியின் மூலமாக. அதற்கு முன்னால அறிவு முஸ்லிம்களுடைய கையில, ஆட்சி முஸ்லிம்களுடைய கையில, செல்வம் முஸ்லிம்களுடைய கையில. அதனால நம்முடைய விரோதிகள் பார்க்கிறார்கள், இந்த மூன்றையும் நாங்க எங்கட கைக்கு கொண்டு வரணும். அப்ப அதற்கு அவர்கள் பலவிதமான திட்டங்களை தீட்டி, அதுல ஒன்று தான் என்ன, முழு உலகத்துல வாழக்கூடிய இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் அவர்களை போத, அது மதுவாக இருக்கலாம் அல்லது இப்ப பாவிக்கிற ஐஸ், கஞ்சா போன்றவைகளாக இருக்கலாம், போதைக்கு அடிமைகளாக அவர்களை ஆக்கணும். இரண்டாவது, அவர்களுக்கு அவர்களின் மீது இந்த படம் அல்லது பாட்டு இசையின் மீது மோகம் உள்ளவர்களாக அவர்கள் ஆக்கணும். இந்த ரெண்டில் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதுல அந்த அரபி கிதாபிலே எழுதப்பட்டிருக்குது, கஅசுன் வகானியத்துன் தஃஅலானி ஃபீ தஹ்தீமில் உம்மத்தில் முஹம்மதியா அக்ஸர மின் 1000 மித்ஃபா. இந்த வாகனத்தை கொஞ்சம் அவசரமாக ஓரமாக்குங்க. 83:39 இந்த வாகனம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது போல, இதை தயவு செய்து கொஞ்சம் அவசரமாக ஓரமாக்கிடுங்க. அப்ப அவங்க கூறுகிறார்கள், கஅசுன் வகானியத்துன் தஃஅலானி ஃபீ தஹ்தீமில் உம்மத்தில் முஹம்மதியா அக்ஸர மின் 1000 மித்ஃபா. அதாவது ஒரு கப் மதுவும், அதே மாதிரி பாடகி அல்லது ஒரு ஆக்டர் அல்லது ஒரு நடிகை தஃஅலானி ஃபீ தஹ்தீமில் உம்மத்தில் முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களை வழிகெடுப்பதில் எந்த அளவுக்கு வேகம் உண்டா, மின் 1000 மித்ஃபா, 1000 பீரங்கிகளால செய்ய முடியாதவைகளை இது செய்து விடும். 1000 பீரங்கிகளால் ஏற்படுத்த முடியாத பாதிப்புகளை, 1000 பீரங்கிகளால் ஏற்படுத்த முடியாத பல நஷ்டங்களை இந்த இரண்டின் மூலமாக ஏற்படுத்தலாம் என்று 1907 அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட உலகத்துல நாங்க பார்க்கலாம், இந்த ரெண்டுக்கும் எங்கட அநேகமான ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக ஆகிவிட்டார். தயவு செய்து நீங்க கவனிங்களே, நீங்க எல்லாரும் ஒரே சிந்தனையில கவனத்தில் இருந்தா தான் பேச்சு வரும். அதெல்லாம் நடக்கும், போவாங்க, பேசுவாங்க. தயவு செய்து இங்க கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப நாங்க என்ன செய்யலாம்? நாங்க எல்லாம் செல்ஃபிஷ். என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய பிசினஸ், என்னுடைய குடும்பம், சமூகம், அது அவங்க பார்க்கட்டும், உலமாக்கள் பார்க்கட்டும், மஸ்ஜித் பார்க்கட்டும் இருந்தோம்னா எதிர்காலத்தில் எங்களுடைய சமூகமும் எங்களுடைய கைகளை விட்டும் சென்று விடுவார்கள். அதனால முதலாவது சமூகத்திற்கு நல்லவர்களை கொண்டு வந்து சேர்க்கணும். வளரக்கூடிய எங்களுடைய ஆண் பெண் குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்தா எதிர்காலத்தில் அவர்கள் தான் நம்முடைய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள். அப்ப அவர்களை நல்லவர்களாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு முதலாவது யார்கிட்ட? அந்த தாயிடத்திலேயும் தந்தையிடத்திலேயும் தான் இருக்குது. எந்த அளவுக்கு அவர்கள் ரெண்டு பேரும் தன்னுடைய கால நேரத்தை செலவழித்து வீட்டுடைய அந்த சூழலை, என்வாய்மெண்ட்டை சீராக்கினாங்கண்டா இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நல்லவர்களாக உருவாகுவாங்க. வீட்டுல நல்லவர்களாக உருவாக்கப்பட்டா இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய அந்த சிறு பிராயம் இருக்குது, அது சீராக்கப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல எங்க போனாலும் அவர்கள் என்ன வழி தவற மாட்டார்கள். Books and the blue color car. I was saying you will pay also the blue color car. Blue color car. Nissan and the blue color car.
சரி, அத கொஞ்சம் எடுத்துருங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன எதிர்காலத்தில் இவர்கள் தான் தலைவர்களாக வரப்போறாங்க. அப்ப இவர்களுக்கு நல்ல ஒரு என்வைரன்மெண்ட் சூழலை நாங்க வீட்டுல உருவாக்கணும். அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஆகப்பெரிய பொறுப்பு முதலாவது தாய்க்கு, இரண்டாவது தந்தைக்கு. இந்த தந்தைக்கு சில எக்ஸ்கியூஸ் இருக்குது என்றா, அவர் வெளியில போவாரு, தொழில் போவாரு, பிசினஸ், வியாபாரம், இன்னொரு பல தேவைகள் இருக்கும். ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய தாய் இருக்கிறாளே, அந்த தாயுடைய அரவணைப்போ, அந்த தாயுடைய கவனிப்போ, அந்த தாயுடைய பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வருவாங்க. சிலவேளை தந்தை ஆக நல்லவராக இருப்பார், ஆனா தாய் மோசமானவளாக இருந்தா அந்த பிள்ளையை நல்ல பிள்ளையாக உருவாக்குவது கொஞ்சம் சிரமமான காரியம். அப்ப தாய் நல்லவளாக வரணும்டா படிக்கிற நேரத்திலே, வளர்ற நேரத்திலே அந்த தாய்க்கு நல்ல சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். அவ படிக்கிற நேரத்துல, திருமணத்திற்கு முன்னால் உள்ள காலத்துல நல்ல முறையில் அந்த பெண் வளர்க்கப்படல. மாற்றமாக என்ன, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், என்ஜாய் பண்ணுவது, அனுபவிப்பது, ஹராம் ஹலால் வித்தியாசம் இல்ல, ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்ல, மஹரம் என்ற பாகுபாடு. இப்ப நாங்க எப்படி எங்கட மத்த சகோதர இனத்தவர்கள் எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரி எங்கட பெண்களும் வாழ ஆரம்பித்தா கிட்டத்தட்ட அவர்களை மாதிரி தான் எங்களோட குணம் ஆகிடுவாங்க. 16, 17, 18 வயசோட அவங்க வீட்டு விட்டு வெளியில போயிடுவாங்க. அவங்க ஜொப்ப தேடுவாங்க, அவங்க தனியா தங்குவாங்க. யார் யாரு விருப்பமோ அவர்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப நிக்காக கூட இல்ல, டுகெதர். என்ன, சும்மா சேர்ந்து வாழ்ற. நிக்காக செஞ்சா பின்னால பிரச்சனை, டிவோர்ஸ் பண்ணினா அவருக்கு நிறைய சொத்து செல்வம் எல்லாம் கொடுக்கணும். அதனால லிவிங் டுகெதர், அதாவது சும்மா சேர்ந்து வாழ்வோம். அப்படித்தான் உலகம் போய்கொண்டு இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குர்ஆனை நாங்க எடுக்கலாம். குர்ஆன்ல ஒரு 2 ஆயத் இன்ஷா அல்லாஹ், அது அவசரமாக அதை பத்தி பேசி எங்களுக்கு எங்களோட பயான முடிக்கணும். 2 ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தாய் மோசம், தந்தை மிச்சம் நல்லவர். ஆனால் அந்த தாய் மோசமானவளாக இருந்ததனால அவர்களுடைய குழந்தைகளுக்கு என்ன நடந்துச்சு? அதற்கு பின்னால் அடுத்த ஆயத்துல தாய் ரொம்ப நல்லவர், தந்தை மிகவும் மோசமானவர். ஆனால் அந்த நல்ல தாயின் மூலமாக உலகத்துல என்ன உருவாச்சு? சூரத்து தஹ்ரீமுடைய இந்த கடைசி 2 ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. அல்லாஹ்வை மறுத்த நிராகரித்தவர்களுக்கு உதாரணமாக நாங்கள் 2 பெண்களை உங்களுக்கு முன்னால வைக்கிறோம். இம்ராஅத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, வம்ராஅத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. இந்த 2 பேருடைய கணவன்மார்கள் ரொம்ப நல்லவர்கள். அல்லாஹ்வே நல்லவர் என்று சொல்லிவிட்டான். கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹீன், சாலிஹான என்னுடைய நல்ல 2 அடியார்களுடைய துணைவிமார்களாக இந்த 2 பேர்களும் இருந்தார்கள். என்றாலும் கணவன் கொண்டு வந்த இந்த இறை தூதுக்கு, இறை செய்திக்கு சாதகமாக இருக்கல்ல, உதவியாக இருக்கல்ல. அவர்கள் துரோகம் பண்ணினாங்க. அந்த 2 பேரும் துரோகம் பண்ணினதுனால உலகத்திலேயே என்னுடைய வேதனை அவர்களை தொட்டு விட்டது. அல்லாஹுடைய வேதனையிலிருந்து அவர்களுடைய செல்வம் அவர்களை பாதுகாக்கல்ல. அவர்களுக்கு மறுமையில சொல்லப்படும், நீங்க நரகத்தில் நுழைந்து விடுங்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். முதலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. இதுல ஒன்றை நாங்க விளங்கணும், நபிமார்கள் எல்லாம் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய மனைவிமார்களும்
இந்த மோசமான வேலையில் ஈடுபடல, ஆனா சில தவறுகளுக்கு சார்பாக இருந்தாங்க, உதவியாக இருந்தாங்க. ஏன்னா நபிமார்களுடைய மனைவிமார்கள் நடத்தை கெட்டவர்களாக இருக்க முடியாது. அப்ப யோசிக்கலாம், ஏன் இப்படி? இதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மனைவியின் மூலமாக, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆஸர் என்ற தந்தையின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சாட்சாமார்களின் மூலமாகவும் ஒரு வகையில சாட்சா தான் அவர் மூலமாக. இது அல்லாஹ்வுடைய பொதுவான ஒன்று தான். தன்னுடைய நபிமார்களை ஒவ்வொரு வகையில சோதித்திருக்கிறான். அப்ப ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இவர்கள் கொண்டு வந்த இந்த இறை பணிக்கு, அல்லாஹ்வுடைய தீனுடைய பணிக்கு உதவியாக இருக்கல்ல. மறுமுனையில அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆண் பிள்ளையை நல்ல முறையில வளர்க்கவும் இல்லை. நான் மிச்சம் சுருக்கமாக கூறுகிறேன். உங்களுக்கு தெரியும், அதற்கு பின்னால கடைசியில தான் அந்த கூட்டத்தை அழிக்கிற கட்டம் வருது. அந்த நேரத்துல வாப்பா தன்னுடைய மகனை அழைத்தாரு. மகன், வாங்க, நாங்க கப்பல் செஞ்சுக்கிறோம், மகன் நீங்க வந்து கப்பல்ல ஏறிக்கோங்க. யா புனைய இருக்கபு மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். மகன், வந்து நீங்க கப்பல் ஏறிக்கோங்க, நீங்க இந்த நிராகரிக்க கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்க அழிந்திடாதீங்க. இப்ப மகன் பாப்பாவை எதிர்த்து பேசுறார். قال سآوي إلى جبل يعصمني من الماء. நீரிலிருந்து, வெள்ளத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு கல்லு மலை இருக்குது, அதுல நான் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. பின்னால குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. பாப்பாவும் மகனும் பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம். அது ஒரு ஆச்சரியமான வெள்ளப்பிரளயம். வானத்திலிருந்தும் தண்ணி விழுவுது, பூமியிலிருந்தும் தண்ணி பெருக்கெடுத்து விடுது. அந்த பூமியிலிருந்து பெருக்கெடுத்து ஓட வச்ச அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. அடுப்பிலிருந்து தண்ணீரை பெருக்கெடுத்து ஓட வச்சான். பொதுவாக அடுப்புல இருந்து தண்ணி வராது, எப்பவுமே அடுப்பு சூடா தண்ணி இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. ஹத்தா இதா ஜாஅ அம்ருனா வஃபாரத் தன்னூர். நம்முடைய உத்தரவு வந்த வேளையில அடுப்பு பெருக்கெடுத்தோட ஆரம்பிச்சிச்சு. மேலிருந்தும் தண்ணி, கீழிருந்தும் தண்ணி. அதனால அவஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முகரஃபீன். ஒரு அலை வந்து அவருடன் மோதி அவர் என்ன செஞ்சிட்டாரு? மூழ்கடிக்கப்பட்டார். இருந்தாலும் தந்தைக்கு பெரிய கவலை, மகன் அல்லவா. ونادى نوح ربه فقال رب إن ابني من أهلي. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்து சொன்னாரு, யா அல்லாஹ், என்னுடைய மகன் என்னுடைய ஃபேமிலி அங்கத்தினர்களில் ஒருவர், அவருக்கு இப்படி நடந்துருச்சே என்று சொன்ன நேரத்துல அல்லாஹ் சொன்ன பதிலாக முக்கியமானது, யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். அவர் அவனோட ஃபேமிலி அங்கத்தவர்களில் ஒருவர் இல்லை. உண்மையிலேயே நல்ல பிள்ளையாக இருந்த வாப்பாட பேச்சுக்கு வழிபடணும், உம்மாவுடைய அன்புக்கு, உம்மாவுடைய கட்டளைக்கு வழிபடணும். அவரோட பேச்ச கேட்கல, அவங்களுக்கு வழிபடல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். அதாவது நல்ல செயலை அவர் செய்தவர் இல்ல, அதெல்லாம் நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்கன்னு நீண்ட அதற்கு பின்னால் அந்த சரித்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு நபியுடைய மகன் இருந்தாலும் அந்த நபிக்கு அமைந்த துணைவி, அந்த துணைவி, அந்த பெண் நல்ல முறையில வளர்க்கப்படல. அதனால் நபிக்கும் உதவியாக இருக்கல்ல, நபியின் மூலமாக கிடைத்த பிள்ளையையும் நல்ல முறையில வளர்க்கல்ல. இறுதியில அந்த பெண்ணும் மூழ்கடிக்கப்பட்டு அவருடைய மகனும் மூழ்கடிக்கப்படுகின்றார். இதற்கு நேர்மாற்றமாக இன்னும் ஒரு சரித்திரம் குர்ஆன்ல வருது, நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக, ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காணுகின்றார்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவு கண்டேன். நபிமார்களுடைய கனவும் வஹி. எங்களோட கனவெல்லாம் சும்மா வெறும் கனவு தான். ஏதாவது ஒன்று கண்டா அதை பெருசா யோசிச்சு தலையப்பிக்க வேண்டிய தேவையில்லை, என்றால் அது கனவு. ஆனா நபிமார்களுடைய கனவு வஹி. ருயல் அன்பியாய் வஹியுன் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. இப்பொழுது மகன் கேட்கிறாங்க, மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவு கண்டேன், என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாரு? யா அபதி இஃஅல் மா துஅமர். உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எது கனவுல வந்து ஏவப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க.
சுருக்கமாக பார்த்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை பாதுகாப்பதற்கு சொன்னாங்க, வாப்பா வந்து கப்பல்ல ஏறுங்க, ஏலாண்டாரு. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கொல்லுறதுக்கு கூப்பிடுறாரு. என்ன அறுக்கிறாண்டா கொல்ல கொண்டு போறது. மகன் கழுத்தை கொடுக்கிறாரு, தலையை கொடுக்கிறாரு. ஏன்? அங்க சரியாக அவர் வளர்க்கப்படல. இங்க நல்ல முறையில் இவருடைய தாய் நல்ல தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக நல்ல பெண்மணி, நல்ல முறையில மகனை வளர்த்தாரு. அதனால பாப்பா கொலை செய்ய அல்லது அவரை குர்பான் கொடுக்க அழைத்த நேரத்திலையும் மகன் கழுத்தை கொடுக்கிறாரு. தப்சீர்கள் ஆச்சரியமான ரிவாயத்துகள் வருது. அவர் சொல்லுவாரு, பாப்பா என்ன அறுக்கிற நேரத்துல முகம் குப்புற போட்டு அருங்க, என்னுடைய கைகளை கட்டி கொள்ளுங்க, என்னுடைய மேலாடைகளை களைந்திருங்க, நீங்க அறுக்கும் பொழுது நான் துடித்தா உங்களோட குர்பான் நிறைவேற்ற முடியாமல் ஆக்கி விடுவீங்க, ஆடையில ரத்தத்தை பார்த்தா என்னுடைய தாய் கவலைப்படுவாள். இப்படி எல்லாம் சொல்லி எந்த விதமான பின்வாங்குதலோ தயக்கமோ நடுக்கமோ இல்லாமல் மகன் முழுக்க வழிபட்டாரு. ஏன்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக நல்ல பெண்மணி. அவருக்கு தெரியும் இந்த வாப்பா தந்தையை சும்மா அநியாயமா கொள்ள மாட்டாரு, ஏதோ ஒரு ஹிக்மத் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அவர் அழுக்கிறாரு, அழுக்க விடல. அதற்கு பாரமா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் கொடுத்து அவருடைய நேர்ச்சியை நிறைவேறுது. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம். அதுல பின்னால வந்தது தான் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அந்த காலத்துல தான் உலகத்துல இந்த ஒருபால் திருமணம் அது வேகமா அந்த காலத்துல தான் உலகத்துல உருவாகிச்சு. அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் யாரு? ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. அது குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. மலக்குமார்கள் வாராங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்தவர்களை அழிப்பதற்கு. வந்த மலக்குமார்கள் வாலிப தோற்றத்துல தான் வந்தாங்க. இந்த வாலிப தோற்றத்தில் உள்ளவர்களை கண்டதோடு இந்த பெண்மணி வெளியில போய் மெசேஜ கொடுத்துட்டா, இப்படி எங்களோட வீட்டுக்கு நல்ல அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, வாலிபர்களே நீங்க வாங்க. ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கெஞ்சுகின்றார்கள். قال يا قوم هؤلاء بناتي هن أطهر لكم فاتقوا الله ولا تخزوني في ضيفي. என்னுடைய பொம்பளை புள்ளகள் இருக்கிறாங்க, அவர்கள் நல்ல தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். நான் அவர்கள் உங்களுக்கு திருமணம் முடிச்சுத்தாரேன். என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த விருந்தாளிகளுடன் நீங்க அநாகரிகமாக நடந்து கொள்ளாதீங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க கெஞ்சுறாரு. அவர்கள் முன்னோக்கி வராங்க. அப்பதான் அந்த வாலிபர் தோற்றத்துல வந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக், நாங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள், ரசூல்மார்கள். லயஸிலு இலைக், இவர்கள் உங்களுக்கு கிட்டவும் வரையலாது, நாங்க இவங்களை தடுத்துருவோம். நீங்க என்ன செய்யணும்? ஃபாஸ்ரி பிஅஹலிக, உங்களோட குடும்பத்தை கூட்டி கொண்டு போகணும். மினல் லைல், இரவுல அவசரமாக போகணும். போற நேரத்துல யாரும் திரும்பி பார்க்காதீங்க. வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன் இல்லா இம்ராஅத்தக், உங்களோட மனைவியை தவிர வேற யாரும் திரும்பி பார்க்க கூடாது. அப்படி இந்த ஊரை விட்டும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஜோர்டானை விட்டும் நீங்க வெளியில போங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதுவும் நீண்ட வரலாறு. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். அவர்களுக்கு 600 சிறகுகள். அதுல ஒரே ஒரு சிறகின் மூலமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிரதேசத்தை தோண்டுகிறார்கள். அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கௌம்ல நிறைய கூட்டத்தினர்கள் இருந்தாங்க. தஃசீர்கள் வருது, ஒரு 7 கிராமம், கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதிக்கு பேரு தான் சதூம். அந்த சதூம் என்பதிலிருந்து பிறவியா அதுதான் மந்திக்கு செடமீஸ். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், இங்க இந்த கே சீக்கிரங்களே கே, அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பல பெயர்கள். அதுல செடமீஸ் ஒரு பேர் இருக்கிறது. அந்த செடமீஸ் வந்தது சதூம் என்ற கிராமவாசிகளை வைத்துத்தான் அந்த பேர் வந்திருக்கிறது. இப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அவர்கள் வாழ்ந்த பகுதியை தோண்டுகிறார்கள். எந்த அளவுக்கு தோண்டி அதை மேல கொண்டு போய் முதலாவது வானத்துக்கு சமீபமாக கொண்டு போய் அவர்களை மறுபக்கமாக புரட்டி அவர்களை அழித்து விடுகிறார்கள். அந்த தோண்டப்பட்ட பகுதி தான் இப்போ ஒரு கடலாக இருக்குது, டெட் சி. அதுதான் ஷாக் கடல்.
கடல் மட்டத்தை விட ஒரு 400 அடி அல்லது 400 மீட்டர் கீழே போயிருக்கு. ஜோர்டான்ல கடும் குளிர், அம்மன் சிட்டியில. ஆனா அந்த பஹ்ருல் மையத் பகுதி, அந்த டெட் சீ பகுதிக்கு போனா நல்ல ஹொட்டாயிக்கும் சூடாயிக்கும். என்ற கடல் மட்டத்தை விட 400 அடி அது கீழே இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் அழைத்தான். தஃசீர்கள் வருது, இவங்களோட மனைவியும் கணவனோட சேர்ந்து தான் ஓடினா. ஆனா அவ மட்டும் திரும்பி பார்த்து போனா மேலிருந்து ஒரு கல்லொண்டு வந்து சரியா அந்த பெண்ணுடைய தலையில பட்டு அவவும் மரணித்தா, அவவும் இறந்து விட்டா. அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். நான் எதை சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த மிக முக்கியமான 2 பெண்மணிகள் தான். ஆனா என்ன செய்யல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக அமையல, பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்கல, அவர்களுக்கு நல்ல என்வைரன்மெண்ட் சூழலை உருவாக்கல. அதனால உலகத்திலேயே அந்த 2 பேரும் அழிக்கப்படுகிறார்கள். மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையும் வந்திருக்குது. அதற்கு பின்னால நல்ல 2 பெண்மணிகளை பத்தி அல்லாஹ் கூறுகின்றான். வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். இன்னும் நாங்க 2 பெண்மணிகளை சொல்லுவோம். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்து மஸாஹிம் ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு தெரியும் ஃபிரௌன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், எவ்வளவு மோசமானவன். ஆனா அவனுடைய துணைவியாக இருந்த ஆசியா அம்மையார் பொறுமையாக இருந்தாங்க. கணவனை ஏற்றுக்கொள்ளல, அவனை இப்படி ஏற்றுக்கொள்றது அல்லாஹ்வைத்தான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதுவராக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அந்த ஃபிரௌன் அவனுக்கு பெரிய ஒரு அவமானம். ஒரு உலக மக்கள் என்னை எதிர்த்தா பரவாயில்லை, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய லைஃப் பார்ட்னர், என்னுடைய வாழ்க்கை துணைவி எனக்கு உதவி இல்லை, சாதகம் இல்லை. அதனால ஒரு அறைக்குள்ள வச்சு அவளை கொள்றல்ல, முழு ஊர் மக்களையும் ஒன்று சேர்த்து பெரிய ஒரு குழியை தோண்டி அதற்குள்ள விஷ ஜந்துக்களை போட்டு அந்த பெண்மணியை சித்திரவதை செய்து தான் தன்னுடைய மனைவியை கொள்ளுகின்றான். ஆனா அந்த ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்திருந்தா ஜாம் என்று வாழலாம். ஆனா அவருக்கு தெரியும் இதெல்லாம் போலி. இந்த உலகத்துல எங்களுக்கு தெரியறது, வெளியில விளங்குறது எல்லாம் தற்காலிகமானது. இங்குள்ள இந்த பச்சிங்கோ, இங்குள்ள அது இது, இந்த பாரு, இங்குள்ள இது எல்லாம் வெளியில பார்த்து நாங்க ஏமாந்துடுறது இல்ல. இங்க எங்களை யாரும் கட்டுப்படுத்த இல்ல. நாங்க எல்லாம் ஃப்ரீடம், நாங்க எல்லாம் சுதந்திரம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லாண்ட நாங்க எங்கட இந்த டைம்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். வழி தவறினோம்டா எதிர்கால எங்களோட லைஃப் அது வீணாக போயிடும். அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். நீங்க வாழ்ற நேரத்துல இளமை பருவத்தை நீங்க பாதுகாத்தீங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாப்பான். இளமை பருவத்தில் நீங்க வேலி தாண்டினீங்க, வேலி பாஞ்சீங்க, தவறுகள்ல போனீங்க, உங்களோட அங்க இருக்கிற மனைவி, அது இல்லாம அதற்கு பின்னால வர பிள்ளைகள் அதை விட மோசமாக ஆகிடுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க, கணவனுக்கு வழிபடல. இப்ப சித்திரவதை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த பெண்மணி கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். அந்த பெண்மணி கேட்ட துஆ, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்னி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். முதலாவது ஆகிராவை தான் கேட்டாங்க. யா அல்லாஹ், உனக்கு பக்கத்துல சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகையை தந்தது. இரண்டாவது ஃபிரௌனிடம் இருந்து, அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலிருந்து நீ என்ன பாதுகாத்துடுன்னு சொல்லி துஆ செய்கிறார்கள். தஃப்சீர் இப்னு கஸீர்ல கூட வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்மணி துஆ கேட்ட உடனேயே அவள் மரணித்ததற்கு பின்னால் அவருடைய மறுமையுடைய வாழ்க்கைகள் வருது தானே. இன்னமல் கப்ரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜின்னா அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நார். ஒன்று கபரு சொர்க்கத்துடைய பூங்காவனம் அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்கும். அப்ப இந்த பெண்மணி ஒதுங்குற அந்த சொர்க்கத்து பூங்காவனத்தை அல்லாஹ் உடனடியாக அவருடைய கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துகின்றான், பார்க்கின்றான். ஹதீஸ்ல வேறொரு ஹதீஸ்ல வருது, மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மரணித்ததற்கு பின்னால அவர் சொர்க்க பூஞ்சோலையா அல்லது நரகத்துடைய படுகொலையா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை காட்டித்தான் அவருடைய ரூஹ் எடுக்கப்படும்.
அதனால சிலர்கள் அரண்ட மாதிரி இருக்கும், முகத்தை பார்க்கல, ஒரு வகையில பயந்து கருத்து. அல்லாஹ் பாதுகாக்கணும், அது அவருடைய ஒழுங்கலிடம். இன்னும் சிலர்கள் சும்மா சிரித்த மாதிரி, சிலர்களை பார்ப்போம் சிரிச்சு கொண்டிருக்கிற மாதிரி, அது அவர்களுடைய சொர்க்க பூஞ்சோட அல்லாஹ் காட்டி கொடுத்து, இப்ப இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றான். இதை பார்த்து அந்த பெண் சிரிக்கின்றாள். அப்ப ஃபிரௌன் கேட்கிறான், பாருங்க பைத்தியக்காரி, நான் விஷ ஜந்துக்களை வச்சு இவளை சித்திரவதை செய்கிறேன், இவள் சிரிக்கிறா. கேட்டாங்க, ஏன் தாயே நீங்க சிரிக்கிறீங்க? அப்ப சொன்ன, இப்பதான் நான் என்னுடைய அல்லாட்ட துவா செய்தேன், என்னுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சு நான் ஒதுங்கர் அந்த இடத்தை அல்லாஹ் எனக்கு காட்டி தந்துட்டான், அந்த ஆனந்தத்துல தான் நான் சிரிக்கிறேன். அந்த பெண் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த பெண்ணுடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பின்னால தான் அவன் பெரிய ஒரு பாறாங்கல் ஃபிரௌன் அந்த தன்னுடைய மனைவியுடைய தலையில போடுகின்றான். அந்த கல் விழுவதற்கு முன்னாலே அந்த பெண்ணுடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விட்டதாக நபி அவர்கள் சொன்னார்கள். உலகத்துல நாங்க தீனுக்காக செய்யற தியாகம் அது வீணாகாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, தொலை வந்திருக்கிறீங்க, தொழுதீங்க, பயான்ல உட்காடுறீங்க, வெள்ளிக்கிழமை காலையில வாரீங்க, மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்குறீங்க, சூரத்துக்கு ஓதுறீங்க, குளிர்ல காலையில வாரீங்க, ஃபஜ்ருக்கு ஜமாத்தோட தொலை வாரீங்க. இந்த தியாகம் எல்லாத்துக்கும் முழுமையான கூலி இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு வேற புகாரில வருது, ஒரு தடவை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்படுறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஹதீஜா, எனக்கு முன்னால நீங்க மரணித்தா நான் உங்களுக்கு ஜனாசா தொழுவிப்பேன், ஆனா உங்களுக்கு முன்னால நான் மரணித்த உங்களோட ஜனாசாவை யாரு தொழுவிக்கிற? அது ஒரு சம்பாஷணை, கொஞ்சம் முஸ்பாசியா. அப்ப யார சூழல்லாம் நான் முந்தி மரணிக்கணும்ன்றா நீங்க விரும்புறீங்கன்னு கேட்டுட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, ஆயிஷா, ஹதீஜா, பரவாயில்ல, நீங்க எனக்கு முன்னால மரணித்தா உங்களோட மறுமையில நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, அங்க போனா என்னுடைய இன்னும் ஒரு மனைவியை சந்திப்பீங்க, அவருக்கு நீங்க என்னுடைய சலாத்தை ஏற்றுவீங்க. கேட்கறாங்க, யாரு சூழல்லாம், நான் தான் உங்களுடைய முதலாவது மனைவி, எனக்கு முன்னாடி நீங்க வேற யாரையும் முடிக்கல, உங்களுக்கு எப்படி வேறொரு மனைவி? அப்பதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை நாளை மறுமையில அல்லாஹ் என்னுடைய துணைவியா ஆக்கி தருவான், இன்ஷா அல்லாஹ் நீங்க சொர்க்கத்துல சந்தித்த என்னுடைய சலாமை எத்தி வைங்க. இதுல எழுதுறாங்க தஃசீர்கள்ல, ஆக பெரிய ஒரு அரசனுக்கு துணைவியாக இருந்தும் அவனுடைய சோதனைகள்ல பொறுமையாக இருந்ததனால நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக அல்லாஹ் அந்த பெண்ணாகிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்தது 4வது தான் ஓ மரியம் அமினத் இம்ரான். இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம். உலகத்தில் அவரை போன்ற ஒரு பத்தினித்தனமான பெண் இல்லை என்றால் அது பொய்யாக ஆகாது என்ற குர்ஆன்ல வருது. அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அவள் தன்னுடைய கற்பை பாதுகாத்தாள். அப்ப அந்நிய ஆண்களுடைய கை அவருடைய மேனியில பட்டதே இல்லை, அது குர்ஆன்ல தெளிவாக வருது. அப்ப அப்படியான ஒரு வெறுப்பை அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டிருந்தான். அதனால திருமணம் இல்லாமல் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறாங்க. அதுதான் குர்ஆன்ல கூறுகின்றான், வனஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா, நம்முடைய ரூஹ் ஜிப்ரீலின் மூலமாக நாங்க ஊத வைத்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வராங்க கிட்ட, அதுவும் நீண்ட வரலாறு, கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்படி ஊதுறாங்க. அவர்கள் ஊதினது அவர்களுடைய இந்த கழுத்துக்கு கீழுள்ள பகுதியால அப்படி அவர்களுடைய உடம்புல இறங்கி அதன் மூலமாக தான் கர்ப்பமுற்று அதன் மூலம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறாங்க. இந்த திருமணமே முடிக்கல. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வனஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா, நம்முடைய எல்லா கலிமாக்களையும் அவள் உண்மைப்படுத்தி விட்டாள். வகுதுபிஹி, வேதங்களையும் உண்மைப்படுத்தி விட்டாள். வகானத் மினல் கானிதீன், அவள் வழிபட்டவர்களில் உண்டாகி விட்டதாக குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். முதலாவது ஆயத்துல 2 தாய்மார்கள் அவர்கள் நல்லவர்களாக அமையல்ல, அதனால பிள்ளைய பாதுகாக்க கிடைக்கல. அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து தானும் தன்னுடைய பிள்ளையையும் பாதுகாக்க கிடைக்கல. 2வது சொன்ன 2 பெண்மணி, ஆசியா அம்மையார், அதற்கு பின்னால மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எவ்வளவு நல்ல பெண்மணி என்றா, அந்த ஈசாவை இந்த அளவுக்கு நல்லவரா வளர்த்ததனால தான் கிறிஸ்தவர்களில் சிலர் ஈசாவை கடவுள் என்று கூறக்கூடிய அளவு.
மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நான் எதை சொல்ல வரேன்டா, இந்த 2 ஆயத்தை வச்சு இன்றைக்கு எங்களுக்குள்ள ஆகப்பெரிய சவால் என்ன, இந்த பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்கணும்னா தாய்மார்கள் டைம் கொடுக்கணும். ஆண்கள் அவர்களுக்கு எங்களுக்கே விளங்குது, பாவம் 8 ஹவர் 10 ஹவர் வேலை செய்யற, பிஸி, கஷ்டம். இங்க லேசான வேலை இல்ல, கொஞ்சம் ஹார்டான ஹெவியான கஷ்டமான வேலை. ஆனா இங்குள்ள தாய்மார்களுக்கு மாஷா அல்லாஹ் இவங்க யாரும் அநேகமா ஜொப்பு போக மாட்டாங்க, வீட்டுல தான் இருப்பாங்க, ஏதோ ஒருத்தர் 2 பேர் போவாங்க. அப்ப இவங்க நினைக்கணும், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு இலகுவாக்கி தந்திருக்கிறான். அப்ப இந்த பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்கணும்னா அந்த தாய்மார்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் செய்யணும். முதலாவது கணவனும் மனைவியும், கணவன் வீட்டுக்குள்ள வந்தா ஆக கஷ்டம் உங்களுக்கு, முதலாவது செய்ய வேண்டிய வேலை அவங்களோட மொபைல் போனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல வச்சிடணும். மனைவி அவரோட மொபைல் போனை ஆஃப் பண்ணிடணும், கணவனும் அவருடைய மொபைல் போனை ஆஃப் பண்ணணும். வீட்டுக்கு வந்தா அது வீட்டுக்குள்ள மனைவி மக்களுக்குள்ள நேரம். ஆனா இன்றைக்கு அதுதான் எங்கட கால நேரத்தை எல்லாம் வீணாக்குது. இவர் செட்டில் உட்காருவாரு, தேத்தனி ஊத்துங்க, பிளேட்டிய ஊத்துங்க, சாப்பாட்டை வைங்க, எல்லாம் அவர் போன்ல தான் இருப்பாரு. அவ காலையிலிருந்து பகல் வரைக்கும் அவ மொபைல் போன்ல தான். பிள்ளை சரியா சாப்பிடுது இல்ல, அவட கையில ஸ்மார்ட் போனை கொடுக்கிறார். வேறான நான் இல்ல, அந்நியவர்களே சொல்றாங்க, சிறு வயதுல பிள்ளைகளுடைய பார்வை போகுது, சிறு வயதுல மூளை பாதிக்கப்படுது. ஏன்? அந்த பிள்ளைகள் எந்த தாய்மார்கள் அவங்களுக்கு அவங்களிடத்துல அவங்க கொஞ்சம் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கணும், எதையோ பார்க்கணும். அதனால பிள்ளைய அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு புள்ள அழுதாலும் பரவாயில்ல, புள்ள என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கலாம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால முதலாவது பிள்ளைக்கு நேரம் கொடுக்கணும். அதற்கு என்ன, அந்த தாய்மார்கள் செய்யற ஒவ்வொரு ஆக்ஷன், அவர்களுடைய ஒவ்வொரு செயல் அந்த பிள்ளையில பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த அளவுக்குன்றா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட பக்கத்து நாடு, அநேகமான பாகிஸ்தான் நினைக்கிறேன், ஒரு பிள்ளைய மதரசால கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 6-7 வயதுல ஹெஃபுது பண்ண சேர்க்கிறாங்க. ஒரு 2-3 ஜுஸ் அந்த புள்ள சுருக்க பாடமாக்கி பிடிச்சிருச்சு. இப்ப உஸ்தாதுக்கு சரியான ஆச்சரியம், இது என்ன, இந்த 3 ஜுஸ சுருக்க பாடமாக்கி முடிச்சிருச்சு, அதற்கு பின்னால் உள்ளது ஸ்லோவா போகுது. அப்ப அந்த மாணவனுடைய பாப்பாவை கூப்பிட கேட்டாங்க என்னன்னு. அவர் சொன்னார், எனக்கு தெரியும், நான் என் வைஃப்ட கேட்கிறேன்னு சொல்லி வைஃப்ட கேட்ட நேரத்துல அந்த வைஃப் சொல்றா, இவர் என்னுடைய வயிற்றுல கர்ப்பமா இருந்த நேரத்துல இந்த 3 ஜுஸோ நான் திருப்பி 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 ஓதி கொண்டிருந்தேன். அவ்வளவு. அப்ப ஹாபிஸா சொன்னாரு, வயிற்றுல புள்ள இருக்கிற நேரத்துல நீங்க 3 ஜூஸ் ஓதினீங்க, அந்த 3 ஜூஸ் சுருக்க பாடமாகிருச்சு. நான் கதை சொல்லல, உலகத்துல ஈக்குது. பிள்ளை கற்பமாக வயிற்றில் இருக்கிற நேரத்துல அல்லது அந்த பிள்ளை வளர்ற நேரத்துல உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குமோ அது பிள்ளையில தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க நல்ல வேலைகளை செஞ்சு, நல்ல அமல்களை செஞ்சு, நல்ல இபாதத்துகளை செஞ்சு, நல்ல காட்சிகளை கண்ணால பாத்தீங்கன்னா பிள்ளை அந்த அடிப்படையில உருவாகும். மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த தாய்மார்கள் இதுல உள்ள சோசியல் மீடியாவுல மகரமும் இல்ல, ஒன்றும் இல்ல, யாரோடையோ எவரோடையோ தொடர்புகளை ஏற்படுத்தி மோசமான காட்சிகளை பார்த்து கொண்டு, அதோட அது முக்கியமான ஒன்று. 2வது என்னன்னா அவர்களுக்கு கொடுக்கிற உணவு. இப்ப மாஷா அல்லாஹ் இங்க ஹலால் வந்துருச்சு. நாங்க 2001 இங்க ஜமாத் வந்த நேரத்துல சரியான கஷ்டப்பட்டோம் பான் வாங்குறதுக்கு, பிரெட் வாங்குறதுக்கு. அப்ப எல்லாம் இங்க ஜப்பான்ல ஹலால் ஃபுட்ஸ் 1-2 இருக்குமே தவிர சரியா இல்லை. இப்ப மாஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் நம்புறேன், அந்த பாக்கோடே வந்துருச்சு, அடிச்ச உடனே வந்துடும். நாங்க நினைக்கிறோம் அதாவது ஹலால மட்டும் பார்த்து வாங்கி கொடுத்துட்டா போதும். அது மட்டும் இல்ல ஹலால். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எங்க நாட்டிலே தான், இந்தியாவிலே தான் இப்ப என்ன இந்த டேக்அவேயுடைய கலாச்சாரம் கூட வந்துருச்சு. அது ஊபர் ஈட்ஸோ அல்லது பிக்மியோ எல்லாம் வீட்டில் இருக்கிறது, பார்த்தாச்சு, ஆர்டர் பண்ணியாச்சு, வருது. ஆனா நாங்க அதுல ஹலால் கட்டாயம் பார்க்கணும். ஹலால மட்டுமல்ல, அந்த உணவை தயாரிக்க கூடியவர் அவர் எப்படியானவர். சிலவேளை அவன் சிறுநீர் கழிக்காதவனாக இருப்பான், களிமா சொல்லாதவனாக இருப்பான், இறை நிராகரிப்பாளராக இருப்பார், விபச்சாரம் செய்யக்கூடியவராக இருப்பார், மதுபானம் அருந்தக்கூடியவராக இருப்பார். இதெல்லாம் அந்த பிள்ளையில தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்க நினைக்கிறோம் பணத்தை மட்டும் ஹலாலா கொடுத்தா சரி இல்ல. அதனால தான் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது. பொதுவாக யாரும் பேசுறல்ல, ஆனா இது ஒரு கசப்பாக இருந்தாலும் இதை சொல்லணும்.
முன்னொரு காலத்துல எங்களோட உம்மம்மா சமைக்கிறது எவ்வளவு டேஸ்ட், எவ்வளவு ருசி. என்ன அவங்க இந்த ஐட்டம் எல்லாம் கிடைச்சிச்சு, அவங்களுக்கு ஒரு ஐட்டமும் இல்லை. ஆனா மாஷா அல்லாஹ் டைமுக்கு தொடுவாங்க, கையில தஸ்பீஹ் இருக்கும், கண்ணாடி போட்டு குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆனோட ஜிக்ரோட சமைக்கிற சாப்பாடு எவ்வளவு டேஸ்ட். நாங்க சொல்றோம் மண் சட்டி தானே, இப்ப நாங்க கரண்ட்ல தானே ஆக்குறோம். இல்ல, அவர்கள் அதுல ஈடுபட்டதனால அதுல டேஸ்ட் கொண்டு வருது, பரக்கத் கொண்டு வருது, பிள்ளைகள் நல்லவர்களாக உருவானாங்க. உங்களுக்கு இது நான் சும்மா சொல்லல, ஹதீஸ்ல புகாரியில வருது. நபி அவர்களுடைய முஅஜிஸாவுல ஆகப்பெரிய ஒரு முஅஜிஸா அற்புதம் தான் ஹந்தக் யுத்தத்துல. அது உங்களுக்கு தெரியும், ஹந்தக் யுத்தம் கடுமையான வறுமையுடைய காலம். அப்ப சஹாபாக்கள் வைத்திர கல்லை கட்டி கொண்டுதான் ஹந்தக்க தோண்டினாங்க. அப்ப அவர்கள் ஒரு கல்லுன்னா நபி அவர்களே தன்னுடைய ஜுப்பாவை உயர்த்தி காட்டினாங்க, நீங்க ஒரு கல்லுன்னா நான் 2 கல்லு, கடும் வறுமை கஷ்டம். அப்ப ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய மனைவியிட்ட சொல்றாங்க, இப்படித்தான் அநேகமா முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா இப்படித்தான் நபி அவர்கள் சரியான பசியில் இருக்கிறாங்க, ஏதாவது இருந்தா கொடுப்போமேன்னு சொல்லி. அப்ப ஜாபிருடைய மனைவி கூறுகின்றார், எங்களை வீட்டுல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது, அந்த மாவால ரொட்டியை சுடுறேன், இந்த ஆட்டுக்குட்டி அறுக்கிறேன், நீங்க நபியுடைய புகாரில வருது, நபியுடைய காதுல போயிட்டு சொல்லுங்க, யார சொல்லலாம் நீங்களும் இன்னும் ஒரு 4-5 பேரை மட்டும் வாங்க, எங்களோட வீட்டுல இப்படி இருக்குது. இவர்கள் காதல சொன்னது தான் தாமதம். நபி அவங்க சத்தமா சொன்னாங்க, எல்லாரும் வாங்க, ஜாபிருடைய வீட்டுல விருந்து. இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு நம்மளுக்கு கை கால் ஓடுது இல்ல. வீட்டுல வந்து மனைவி சொன்னா, நான் நபி இடத்துல காதல தான் சொன்னேன், ஆனா நபி அவர்கள் சஹாபாக்களை தயாராக சொன்னாங்க. ஜாபிரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஜாபிர் நீங்க சமைக்கிற அந்த அடுப்புல இருந்து சட்டிய கீழே இறக்கறல்ல, நீங்க ரொட்டி சுடுவதற்காக மாவை குழைச்சி அப்படியே வைங்க, ரொட்டியை சுடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து அவர்களே கிச்சன்ல அடுப்பு கிட்ட உட்கார்றாங்க. அந்த ஆட்டு கறி சமைக்கப்பட்ட இதுல உமிழ்றாங்க, ஒரு துஆ உண்டு செய்யறாங்க. இந்த குழைத்த மாவுல கொஞ்சம் உமிழ்ந்து அவர்கள் துஆ செய்து ரொட்டி சுடுற ஹாபிஸா, ரொட்டி சுடக்கூடிய பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்ப நீங்க ரொட்டியை சுடுங்க. அந்த கறியை போட்டுறவங்கள்ட்ட சொன்னாங்க, சட்டியில் உள்ள மூடி எடுக்காம நீங்க போட்டு கொடுங்கன்னு சொல்லி வருது. புகாரில வருது, 10 பேர் வராங்க, சாப்பிடுறாங்க, அவங்க வெளியில போறாங்க, இன்னும் ஒரு 10 பேர், இன்னும் ஒரு 10 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் சாப்பிட்டாங்க. இத முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, இது தான் உணவுல உள்ள பரக்கத். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல சம்பந்தப்படுகிறார்கள். நபி அவர்களை விட சிறந்த ஒரு மனிதர் உலகத்தில் இல்ல. அதனால நல்ல மனிதர் சம்பந்தப்படுறதுனால அந்த உணவுல ஏற்பட்ட பரக்கத். இன்னும் ஒரு சரித்திரம் உண்டு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் 2 பேருடைய ஒரு வரலாறு சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபியோடைய மாணவர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மாணவரை சந்திக்க வராங்க. அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் ஷாஃபியை பத்தி அப்படி பேசுவாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, என்ன இமாம் ஷாஃபியை பத்தி நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க? இமாம் ஷாஃபி குதிரையில ஏறிக்கொண்டு போவாங்க, இவர் கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு போவார். ஒரு ஆள் கேட்பாரு, நீங்க இவ்வளவு பெரிய இமாம் ஷாஃபியுடைய குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு போறீங்களே? அவர் சொன்னாராம், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபியை பத்தி உண்மையில நீங்க விளங்கினா கடிவாளத்துடைய அடுத்த பக்கத்தை நீங்களும் எடுத்துக்கொண்டு போவீங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு ஆள். இப்ப புள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, என்னுடைய உஸ்தாது வர போறாரு, அதனால இன்றைக்கு ராவு தங்க போறாரு, அவருக்கு நல்லா சமைச்சு வைக்கணும், தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு அவருக்கு வுது தண்ணி எல்லாம் ஏற்பாடு செஞ்சு, முசல்லா எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வைக்கணும், நீங்க வரலாறு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் வந்தாங்க, பேசினாங்க, அதற்கு பின்னால சாப்பிட்டாங்க. அப்ப சாப்பிட்டதுக்கு பின்னால ரூம் உள்ளுக்கு போனாங்க. ரூம் உள்ளுக்கு போய் அப்ப மகன்மாரெல்லாம் நேரத்தோடு எழும்பி, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு எழும்பி இருப்பாங்க, அதனால அவர்கள் நிலைமையை பார்க்கணும் நேரத்தோடு எழுப்பினாங்க. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சுபஹ் பாங்கு டைம்ல தான் வெளியில வராங்க. அந்த வெச்ச தண்ணி யூஸ் பண்ணியே இல்லை, அந்த தண்ணி அப்படித்தான் இருக்குது. சாப்பாடு ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. இப்ப மகன்மாருக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம், பாப்பாட்ட என்ன பாப்பா நீங்க உங்களுடைய இமாம் அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க, அவர் வெச்ச தண்ணி யூஸ் பண்ணி இல்லை, அவர் உது செஞ்சும் இல்லை, தஹஜ்ஜுத் தொழுது இல்லை, இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாரு. அப்ப அடுத்த நாள் காலையில கேட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் இப்படி இப்படி எல்லாம் சொன்னேன், ஆனா அவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்குது, அதனால அதை தெளிவுபடுத்தணும்.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அஹ்மத் இப்படித்தான் நான் உணவு உண்டு கொண்டிருந்தேன், ஆனா அதில் உள்ள அந்த ஹலால் எனக்கு விளங்க ஆரம்பிக்குது. இப்ப நான் நினைச்சேன் இதுக்கு பின்னால இந்த அளவுக்கு ஹலாலானது, அது ஃபீலிங், ஒரு உணர்வு தானே, இந்த அளவுக்கு ஹலால் எனக்கு கிடைக்குமோ தெரியா, அதனால நல்லா நான் சாப்பிட்டேன். அந்த நல்ல உணவு சாப்பிட்டதுனால முழு இரவும் நான் தூங்கல்ல. நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்களுக்கு அதற்குரிய தெளிவை இரவு பூரா நான் யோசிச்சு 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 நூற்றுக்கணக்கான மஸ்அலாவுக்குரிய தெளிவுகளை பதில்களை நான் கண்டேன். அதனால நான் இரவு தூங்கவே இல்லை, எனக்கு உதுவுடைய தேவை வரவே இல்லை அப்படின்னு அவர்கள் சொன்னதாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மகன்கிட்ட கூறுகிறார்கள். நான் எதை சொல்ல வரேன், இது மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்குது. அந்த உணவின் மூலமாக ஏற்படுற மாற்றம். இன்றைக்கு எங்கட வாலிபர்கள், எங்கட மகள்மாரு பாருங்க, உண்டு சொன்னா மகள் வாயடிப்பா, எதிர்த்து பேசுவா. வாப்பா உண்டு சொன்னா மகன் கேட்க மாட்டான். நல்ல வேலைகளை சொன்னா அவங்களுக்கு அது பெரிய கஷ்டமாயிருக்கும். இவர் ஒரே தொந்தரவு பண்றார், இவருக்கு இது விட்டா வேற வேலையே இல்லையான்னு ஒரே கேட்பாங்க. ஏன் அவர்கள் இன்னைக்கு வழிபடாததற்குரிய காரணம் என்ன? சில வேளை உணவுல ஹராம் கலந்திருக்கும். உங்களோட சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கலாம், நீங்க வாங்கினதுல, அல்லது நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வாங்கினதுல, அல்லது நீங்க வேற ஏதாவது ஒரு அடிப்படையில எங்கேயோ ஒரு ஹராம் கலந்தா அந்த ஹராம் கலந்த உணவால நல்ல வேலைகளை செய்யலாம். குர்ஆன்ல வருது, குர்ஆன்ல என்ன வருது என்று சொன்னா, யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, ரசூல்மார்களே நல்லவைகளை சாப்பிட்டு நல்ல அமல்களை செய்யுங்க. அப்ப இந்த ஆயத்திலிருந்து என்ன எடுக்கலாம்னா, நல்லதை சாப்பிட்டா தான் நல்ல அமல் செய்யணும். சாப்பாடு கெட்டதா இருந்தா நல்ல அமல் செய்யல, பாவத்துக்கு தான் அவர்கள் ஈடுபடுவாங்க. இப்ப ஒரு மெச் பார்க்க போறாங்க, வேற எங்கேயாவது உண்டு போறாங்க, முழு நைட்டு முடிப்பாங்க, அதுக்கு அவங்க தயார். ஆனா காலையில எழுப்பினா, சுபகத்துல எழுப்பினா அவங்களுக்கு எழுப்பேலாம். ஹஜரத் கொஞ்சம் நீண்ட சூறாவை ஓதினா வந்து இது என்ன, இது இவ்வளவு நேரம் ஓதுறாரு, குர்ஆனை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதெல்லாம் நான் எதை சொல்லிக் கொள்வாரேன். இதோட இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது என்ன செய்யணும், கணவனும் மனைவியும் வீட்டுக்கு வந்ததோட பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும். அவர்களோட இரக்கம், அவர்களோட அன்பு. என்ற சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்னோட வாப்பா என்னோட இரக்கமா பேசினதே ஞாபகம் இல்லை, எப்ப பார்த்தாலும் விசாரிச்சுக்கொண்டு என்ன அது இது, கொஞ்சம் கூட சாப்பிட்டா அதுக்கு வேற பேரு, நீ அப்படித்தான், உனக்கு சாப்பிடத்தான் தெரியும், உனக்கு அதைத்தான் செய்யத்தான் தெரியும். அப்படி இல்லை, நல்ல வேலை செய்யும் போது பாராட்டணும். மாஷா அல்லாஹ், மகன் அப்படி செஞ்சிருக்கிறீங்க, மகள் இப்படி செஞ்சிருக்கிறீங்க, மகன் உங்களால் இன்னும் செய்யலாம், மகள் உங்களுக்கு இன்னும் மேலும் மகள் நீங்க செய்யுங்க. அவங்கள தட்டி கொடுக்கணும், அவங்கள பாராட்டணும், அவர்களை உற்சாகப்படுத்தணும். அவர்கள் நல்ல வேலைகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு பரிசுகளை கொடுக்கணும். அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி முதல்ல அவர்களை படுக்க வச்சதுக்கு பின்னால தான் கணவனும் மனைவியும் படுக்க போகணும். ஏன்னா அவங்கள ஹோம் ஒர்க்ண்டுவாங்க, ஸ்கூல் வேலைண்டுவாங்க, சில வேலை ஆரம்பத்தை எங்களோடு இருக்கும் பொழுது காட்டுவாங்க. நாங்க படுக்கைக்கு போனதோட அவங்க செட்ல, அவங்க சோஷியல் மீடியாவுல, ஃபேஸ்புக்ல, இன்னும் உலகத்துல என்னென்னமோ வந்துருச்சு. அதுல 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் இருந்துட்டு இப்ப காலையில எழுப்பின சிரமம், அவர்களுக்கு எழும்பேலா, பஜ்ருத்தோ மேலா. ஆனா எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பணும், கடைசியில ஒரு 7-7:30 மணிக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு எழுப்பாட்டி அவர்கள் அனுப்புற. வெள்ளனைக்கு ஸ்கூல் வேன்ல போகும்போதே தூங்குற, நீங்க பார்த்திருப்பீங்க. நைட் ஒழுங்கா தூங்கினா வேன்ல தூக்கம் வருமா? வெள்ளனே வேன்ல காரில் போகும்போதே தூங்குறாங்க. ஏன்? இரவுல அவர்கள் சரியா தூங்க, எங்களுக்கு தூக்கம் வருதா? இரவுல ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சரியா தூங்கினா வாகனத்துல தூக்கம் வராது, ட்ரெயின்ல தூக்கம் வராது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு பின்னால் உள்ள 3வது தான் அவர்களுக்கு ஷரியாவை தீன சொல்லிக் கொடுக்கணும். ஏன்? இங்குள்ள இந்த கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். மாஷா அல்லாஹ், அஹ்லாக் வயசுல மிச்சம் நல்லவர்கள். ஆனா இவர்களுக்கு பாவம் புண்ணியம் வந்து தெரியும். அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். இந்த உலகத்துக்கு வந்ததே நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு தான். அதனால ட்ரிங்க்ஸ் பண்றதோ, ஆண்கள் பெண்கள் கலப்படமோ, விபச்சாரமோ அல்லது மதுவோ, இது ஒன்றும் அவங்களுடைய பாவமா விளங்காது. நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு இவைகளை சொல்லி கொடுக்கணும். காலையில ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டணும்.
ஆண் மகன்மார்களை மஸ்ஜிதுக்கு கூட்டி கொண்டு வரணும். தாய் நேரகாலத்தோடு எழும்பணும். மகன்மார்களை எழுப்பாட்டி அவங்கள தொலை வைக்கணும். அவர்களுக்கு குர்ஆனை ஓத வச்சுட்டு அவங்கள பாடசாலைகளுக்கு அவங்கள அனுப்பணும். மதரசாவுக்கு பள்ளிகளுக்கு வந்தாலும் இதுமாக முக்கியம். சில ஊர்கள்ல நாங்க பார்க்கலாம், இந்த பள்ளிக்கு வந்த பிள்ளைய அவங்க பாட்டு விட்டுட்டு அவங்களோட வேலையில இருக்கிற மஸ்ஜித்ல நான் என்ன சொல்றேன், மஸ்ஜித் எவ்வளவு புனிதமானது என்றா நபியுடைய காலத்துல ஹதீஸ்ல வருது, ஒரு ஆள் சத்தமா பேசுறாரு, ஒரு ஆள் சத்தமா பேசுறாரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன கல்லை எடுத்து எறிறாங்க. எரிஞ்சு இப்படி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சத்தமா வாங்கன்னு கூட கூப்பிடல. கேட்டாங்க, நீங்க யாரு, பேர் என்ன, ஊர் என்ன? சொன்னாரு, நான் தாயிஃப்ல இருந்து வந்திருக்கிறேன், இப்படித்தான் மதீனாவுக்கு வந்திருக்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபியோட இந்த மஸ்ஜித் நபவியில கத்தியா பேசுறீங்க, நீங்க மட்டும் மதீனா வாசியா இருந்தா உங்களோட முகத்துல காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நான் நடிப்பேன். மஸ்ஜிதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது, அதப் இருக்குது, மரியாதை இருக்குது. இங்க சத்தம் போட்டு பேசுறது இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், யாரும் தவறா நினைக்க வானம். நீங்க கூட்டிக் கொண்டு வர பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். மஸ்ஜிதுடைய ஒழுக்கம் என்ன? இது அல்லாஹ்வுடைய மாளிகை, இது அல்லாஹ்வுடைய வீடு. இங்க தாய்மார்கள் சில வேளை அவங்க தொழுகையில இருப்பாங்க. இந்த புள்ள அங்க போவும், இங்க போவும், ஏறும் இறங்கும், உடைக்கும், பிக்கும். சில வேளை மஸ்ஜிதுடைய சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் உங்களுக்குள்ள பெரிய உண்டு. நான் சொல்றேன், நீங்க ஃபர்து, நீங்க ஜமாத்தோட தொழல, உங்களுக்கு ஜமாத் இல்ல, ஆனா ஃபர்த தனியா தொழணும். என்ன உங்களுக்கு விளங்குது, உங்களோட புள்ள நீங்க இல்லாட்டி கட்டுப்படுது இல்ல, அல்லது ஓடுது, மற்ற தொழக்கூடியவர்களுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. நான்டா சொல்லுவேன், மற்றவர்களுடைய தொழுகைக்கு இடைஞ்சல் என்றா அந்த தாய் தொழவானம். எல்லாம் தொழுது முடிச்சதை பிறகு யாருக்கையாவது பாரம் கொடுத்துட்டு நீங்க தொழுங்க, அல்லது கணவன் வெளியில வர சொல்லி கார்ல வச்சுட்டு நீங்க தொழுதுட்டு வாங்க. சுன்னத்தான தொழுக கட்டாயம் தொழலாம், மாஷா அல்லாஹ். ஆனா உங்களோட பிள்ளைகள் போடுற சேட்டையினால மற்றவர்களுடைய தொழுகைக்கு அது இடைஞ்சல் என்று சொன்னா நாங்க அப்ப அதுல மிச்சம் எனக்கு வேற என்ன சொல்றேன்னு விலங்கல்ல. அவங்களோட நினைக்கிறாங்க, இந்த புள்ள அப்படித்தான், நான் தொழணுமே. நான் சொல்றேன், நாங்க தொழுறதை விட மற்றவர்கள் எந்த அசௌகரியமும் இல்லாமல் அமைதியா தொழுவதற்குரிய சூழலை நாங்க உருவாக்கி கொடுக்கணும். அதனால இந்த பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை படிச்சு கொடுக்கணும். வாப்பமாரும் பிள்ளைய கிட்ட உட்கார வைக்கணும். நாங்க கொழும்புலையும் அடிக்கடி சொல்றோம், என்ன எங்கட நாட்டுல பிள்ளைகளை மேல் மாடிக்கு அனுப்புவாங்க, வாப்பமாரெல்லாம் கீழே இல்ல. ஒவ்வொரு வாப்பாவும் உங்களோட பிள்ளைய கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சொல்லி கொடுக்கிற சின்ன வயசுல அது பதியும். சின்ன வயதுல நீங்க சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் பதியும். மகன்ட்ட அழகா, வாப்பா இப்படித்தான், இப்படி நடக்கணும், இப்படித்தான் சப்புல இருக்கணும், இப்படித்தான் சொல்லணும், இப்படித்தான் மரியாதையா இருக்கணும். ஆண்கள் ஆண்களை பொறுப்பெடுக்கிற, பெண்கள் பெண்களை பொறுப்பெடுக்கிற உங்களை புள்ளால. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நான் எதை சொல்லி கொண்டு வரேன், வீட்டுடைய என்வாய்மெண்ட சீராக்கணும், டைமுக்கு சொல்லணும், குர்ஆன் ஓதணும். இங்க உங்களுக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகளை கேட்க சந்தர்ப்பமே இல்லை. சஹாபாக்களுடைய வரலாறுகள், நபிமானா சொல்ற குர்ஆனுடைய வரலாறு ஆயிரக்கணக்கில் இருக்குது. நீங்க யூடியூப்ல வாரதும் பேஸ்புக்ல வாரதையும் அதையும் இதையும் பார்த்து 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 அதுக்கு எங்கட உங்களை வெடிட்டாங்க. அதுல ஒன்றும் இல்லை. இந்த வஹி குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறுகள், ஹதீஸ்ல வரக்கூடிய வரலாறுகள், சஹாபாக்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் எக்கச்சக்கமா பேசி இருக்கிறான். அப்ப என்ன செய்யும், புகாரி ஷரீஃப் இருக்குது, முஸ்லிம் இருக்குது, சில வேளை ஹதீஸ் மட்டும் விளங்காது, அதனுடைய விரிவுரை இருக்குது, ரியாது ஸாலிஹீன் இருக்குது, முன்தகப ஹதீஸ் இருக்குது, அல்லது இன்னும் நிறைய சஹாபாக்களுடைய வரலாறு கிதாபுகள் இருக்குது. இவைகளை நாங்க ஒவ்வொரு நாளும் உட்கார வச்சு, என்ன சாதிபுன் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, குன்னா நுஅல்லிமு அவுலாதனா, நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களை பற்றி. கமா நுஅல்லிமுஹும் அல் குர்ஆன், குர்ஆனை படித்து கொடுக்கிற மாதிரி. ஏன் அவர்களுடைய அந்த வேகம், அவர்களுடைய வீரம், அவர்களுடைய தயாள குணம், நல்லதின் மீது உண்டான ஆர்வம், இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கத்தான் அவர்கள் மீது ஆர்வம் வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நான் ஆரம்பத்துல சொன்னேன், பிள்ளைகளுக்கு நல்ல என்வாய்மெண்ட் கிடைக்கணும், நல்ல சூழல் கிடைக்கணும். அதனால தாய்மார் முதல்ல
டைம் எடுத்து தொழணும். சும்மா ஷடங்க மாதிரி இல்லை, அவசரமா தக்பீர கட்டுற, ருக்கு போற, சுஜூது போற, எங்களோட ஃபங்க்ஷன் எல்லாம் கிரேடா செய்யற. ஆனா தொழுகை மட்டும் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல தொழுது முடிஞ்சா அல்லாஹ் என்ன பாப்பான்? எங்களை வச்சு டைம் எடுத்து தொழுவுற. 3 முறை தான் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்ன்ற கட்டாயம் இல்லை. 5 முறை சொல்லுங்க, 7 முறை சொல்லுங்க, 9 முறை சொல்லுங்க. நிறைய ஹதீஸ்கள்ல வந்து இருக்குது. நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூது, நீண்ட கியாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில வீட்டுடைய என்வாய்மெண்ட்டை நாங்க சீராக்கினோம்டா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நல்லவர்களாக வருவாங்க. நாங்க மரணித்தா எங்களுக்காக துவா செய்வாங்க. எங்களோட ஜனாசா தொழுகையை என்னோட மகன் தொழுவிச்சு அது எப்படி பர்ஃபெக்டா இருக்கும், அது எவ்வளவு ரோஹானியத்தா இருக்கும். ஆனா நிறைய புள்ளவங்களுக்கு ஜனாசா தொழுவிக்கிற வாப்பாக்கு எப்படி துவா ஓதணும்னு மகனுக்கு தெரியா, உம்மாவுக்கு எப்படி துவா கேட்கணும்னு மகன் தெரியா. வேற ஆள்தான் வந்து ஜனாசா தொழுவிக்கிறாங்க. முழு உலகத்தை நீங்க கொடுக்குறீங்க, ஆனா தீனை கொடுக்காட்டி அவங்க பெரிய நஷ்டவாளிகள். பலர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சொல்லுவாங்க, ஹஸரத் எங்களோட உம்மா வாப்பா எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தந்தாங்க, ஆனா குர்ஆனோட எங்களை படிச்சு தரலையே. இப்ப எங்களுக்கு சரியான கவலான யார்கிட்ட சொல்லு, எங்களுக்கு குர்ஆனோட சொல்லி தரல. அதனால நான் சொல்றேன், ஆன்லைனை விட ஆக நல்ல உங்களுக்குன்னு ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இமாம் ஒன்று இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஹசரத் ஒன்று இருக்குது. என்ற இந்த நேர ஓதுறதுல தான் சுஹபத் தோழமை ஏற்படும். ஆன்லைன்ல அவர் வருவாரு, ஒரு ஹாஃப் அன் ஹவரோ 15 நிமிஷமோ இல்ல, மஸ்ஜிதுக்கு வரணும். மற்ற மாணவர்கள் இதெல்லாம் எங்களோட முன்னோர்கள் செஞ்சது. ஒரு போட்டி மனப்பான்மை வரும், மற்றவற்று இருக்கிற நல்ல தன்மைகள் வரும். ஹஸரத் பார்த்து மாணவனை திருத்துவாங்க. தம்பி இப்படித்தான் சொல்லணும், இப்படித்தான் ஓதணும், இப்படித்தான் பழகணும், இப்படித்தான் மற்றவங்களோட நெருங்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் நேரா வாரதுனால தான் கிடைக்கும். ஏதாவது முன்ன பின் இருந்தா நீங்க நிர்வாகத்தோட பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, மஷூரா சொல்லுங்க, அழகா செய்வாங்க. அது இல்லாம லேசிக் இந்த கொரோனால வந்தது தான் ஆன்லைன் கலாச்சாரம். வேற ஆப்ஷன் இல்லாததுனால வந்துச்சு. அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, நாங்க எங்களோட பள்ளியோட எங்களோட மஸ்ஜிதோட அவர்களை தொடர்பு படுத்தி ஆம்பளை பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வேற ஒரு சூழண்டா அப்படி ஏற்படுத்தி கொடுத்தோம்டா இன்ஷா அல்லாஹ் அவர்களை நாங்க பாதுகாக்கலாம். இந்த அடிப்படையில நாங்க வாழ்றதோட கடைசியா 1-2 மசாலா. இன்றைக்கு முதலாவது நோம்புக்கு ராவைக்கு நீயத்து வைக்கிறது கட்டாயம். இப்ப உங்களுக்கு இந்த நவைத்து சோமகதின்னு சொல்லி தந்தாங்க. சில வேளை நீங்க தூங்குறீங்க, தூக்கம் கண் அயர்ந்துருச்சு, ஃபஜ்ருக்கு பின்னால தான் முழிக்கிறீங்க. ஷாஃபி மذஹப்ல இரவேல நீயத்து வைக்கிறது கட்டாயம். அதனால எங்களுக்கு இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாவுடைய ஒரு மذஹப் ஒன்று இருக்குது. முதலாவது நாள் நான் இன்றைய தினத்திலிருந்து முழு மாதமும் ரமதானுடைய நோன்பை பிடிக்க நீயத்து வைத்தேன் என்று சொல்லி நீங்க நீயத்து வச்சீங்க, இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு தூக்கம் போனாலும் என்ன நீயத்து வைக்காட்டி நோன்பு கூடாது. ஃபர்தான நோன்பு சுன்னத்து பிரச்சனை இல்லை, ஃபர்துக்கு இரவேல நீயத்து வைக்கணும். அதனால அப்படி தூக்கம் போனாலும் உங்களோட அந்த நீயத் அது செயல்படியாக ஆகும். இன்னும் நிறைய மசாயல்கள் இருக்குது. உதாரணமா நோம்பு பிடிச்சவங்க இன்ஜெக்ஷன் போடலுமா, இன்ஜெக்ஷன் போடணும். நோம்பு பிடிச்சவங்க தலைக்கு என்ன பூசையிலுமா, என்ன பூசையிலும். நோம்பு முடியறது என்ன, வாயால மூக்கால காதால முன்பின் துவாரங்களால உள்ளுக்கு எதுவும் போகக்கூடாது. எச்சி விழுங்கலாம், ஆனா சளி அதை விழுங்க கூடாது. எச்சி அது ஊறிக்கொண்டு தானே இருக்கிறது, துப்பி இருக்கலாது. அதனால இதுல நோன்பு முடியாத சில விஷயங்கள் இருக்கு. பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குற சிலவங்க முக்கியமான கான்ஃபரன்ஸ் போகணும், சந்திக்கணும், நாங்க ஒழுங்கா பிரஷ் பண்ணாம போனா எங்களை பத்தி தப்பொன்னம் வரும். ஆனா அந்த டேஸ்ட் தொண்டைக்குள்ள இறங்காம நாங்க பார்த்துக்கிறோம். அந்த டேஸ்ட் தொண்டைக்குள் இறங்காம நாங்க பார்த்து கொள்ளணும். இந்த அடிப்படையில சிலதுகளுக்கு அனுமதி இருக்குது, சிலதுகள் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்குது. அதை நீங்க மஷால்லா நீங்க தேடினீங்க, அவைகள் எல்லாம் கிடைக்கும். அதனால் இந்த அடிப்படையில ரமதான் அர்த்தமுள்ளதாக ஆக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் இஃப்தாருடைய நேரம், துவா கபூலாகிற நேரம், டைம் எடுத்து துவா கேளுங்க. தனியா துவா கேட்கறது எந்த பிரச்சனையும் இல்லை. அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ அது தனியான இபாதத்.
அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். துஆ முஃமினுடைய பெரிய ஒரு ஆயுதம். இஃப்தாருடைய நேரத்துல, சஹருடைய நேரத்துல டைம் எடுத்து நாங்க துஆ செய்யறது. விசேஷமா ரமதான்ல நான் நேற்று ஞாபகப்படுத்துறேன், குர்ஆன் ஓதுறது. அதே மாதிரி ஓதக்கூடிய குர்ஆனை நாங்க மாஷாஅல்லாஹ் தராவீஹில் ஓதினாங்க. அவர் என்ன ஒரு அவ்வளவு நேரம் போச்சு, எனக்கு ஒரு ஜுஸ் ஓதினாரு மாஷாஅல்லாஹ், ஒரு அவரும் 10 நிமிஷம். ஸ்பீடா ஓதினா ஒரு 10 நிமிஷம் முந்தி முடியும். என்ன செய்ய போறோம்? கேட்கிறது அழகா சந்தோஷமா நாங்க அந்த குர்ஆனை கேட்போம், நாங்களும் ஓதுவோம், வீட்டுல நல்ல என்வைரன்மெண்ட் உருவாக்குவோம், ஜிக்ர்கள்ல திலாவத்துகள்ல துஆல ஈடுபட்டு எங்களோட ரமதான நல்ல முறையில கழிப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பங்களை, அதற்குரிய நல்ல வேகத்தை, ஆரோக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தை நீ விரும்புகின்ற மாதிரி இந்த மாதத்துடைய நேரங்களை கழிக்க நீ உதவி செய்வாயாக. நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக, நல்ல சுகத்தை தருவாயாக. வளர்ற எங்கள பிள்ளைகளை நல்ல சாலிஹீன்களாக அவர்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. அதற்கு மாற்றமாக அவர்களின் மூலமாக எங்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தாதே யா அல்லாஹ். எங்களோட தொழில் வியாபாரத்தில் பரக்க செய்வாயாக. நாங்கள் கொடுத்த ஜகாத் சதகாவை நீ கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, ஃபர்தான தொழுகைகளை ஜமாத்தோட தொழுது கூடுதலான நேரம் குர்ஆன்ல ஜிக்ரில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை படித்து நல்லதற்கு எங்களை காரணிகளாக ஆக்கி வைப்பாயாக. நாம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான والسلام على المرسلين والحمد لله رب العالمين.